அதாவது தனுசு ராசிக்காரர்கள் இயல்பிலேயே நெருப்பு தத்துவத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய உள்ளம் எப்போதும் செயல், வேகம், தைரியம், உண்மை பேசும் மனநிலை ஆகியவற்றால் நிரம்பி இருக்கும். இவர்கள் பிறரிடம் பொய்யான முகமூடி போட்டு நடிக்க மாட்டார்கள். உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே வெளிப்படுத்தும் தன்மை இவர்களின் அடையாளமாக விளங்குகிறது. வாழ்க்கையை ஒரு பயணம் போலவே பார்க்கும் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய அனுபவமாக மாற்றிக்கொள்ள விரும்புவார்கள். கட்டுப்பாடுகள், கட்டாயங்கள், அடக்குமுறைகள் இவர்களை மிகவும் எரிச்சலடைய செய்யும். சுதந்திரமாக சிந்திக்கவும் தன்னிச்சையாக செயல்படவும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த இடத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அசாதாரணமான வெற்றிகளை பெறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் சிந்தனை மிகவும் விரிவானது, ஆழமானது, தத்துவம் நிறைந்தது. சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்க்கையின் பெரிய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்குள் எப்போதும் இருக்கும். நாம் ஏன் வாழ்கிறோம், வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன போன்ற கேள்விகள் இவர்களின் மனதில் அடிக்கடி எழும். அதனால்தான் ஆன்மீகம், தத்துவம், சட்டம், கல்வி, பயணம், வெளிநாட்டு கலாச்சாரம் போன்ற விஷயங்கள் இவர்களை அதிகம் கவரும். புத்தகம் படிப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, அனுபவத்தின் மூலம் அறிவை வளர்த்து கொள்வது ஆகியவை தனுசு ராசிக்காரர்களின் இயல்பான வாழ்க்கை முறையாகவே மாறிவிடும். உறவுகள் விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் வெளிப்படையானவர்கள். யாரை நேசித்தாலும் முழு மனதோடு நேசிப்பார்கள். யாரிடமும் போலித்தனம் காட்ட மாட்டார்கள். காதல் உறவுகளில் இவர்களுக்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம். அதிக சந்தேகம், கட்டுப்பாடு, கேள்விகள் இவர்களை மெதுவாக உறவிலிருந்து விலகச் செய்யும். நண்பர்களாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் இவர்களுடன் பழகும் போது உண்மை பேசும் தன்மை, நேர்மை, பரஸ்பர மரியாதை இருந்தால் அந்த உறவு நீண்ட காலம் வலுவாக நீடிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் அருகில் இருப்பவர்களையும் சிரிக்க வைக்கும் ஒரு விசேஷமான ஆற்றலை கொண்டவர்கள். தொழில் வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் நின்று சலிப்படைவதை விரும்ப மாட்டார்கள். வளர்ச்சி, முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் துறைகளில்தான் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். ஆசிரியர், பேராசிரியர், வழக்கறிஞர், ஆலோசகர், பயணத்துறை, ஊடகம், எழுத்து, வெளிநாட்டு வேலைகள், ஆன்மீக பணிகள் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். வேலை என்பது இவர்களுக்கு வெறும் வருமானம் அல்ல, அது ஒரு அனுபவமாகவும் கற்றல் பயணமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். சரியான திசை கிடைத்தால் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் திறன் கொண்டவர்கள். எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கின்றன. அவசரமாக பேசிவிடுவது, யோசிக்காமல் உண்மையை நேரடியாக சொல்லிவிடுவது சில நேரங்களில் பிறரின் மனதை புண்படுத்தலாம். இன்று ஒன்று நாளை ஒன்று என்று மனம் மாறும் தன்மை இருந்தால் வாழ்க்கையில் நிலைத்தன்மை குறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் பொறுமை குறைவாக இருக்கும் போது தொடங்கிய விஷயங்களை பாதியில் விட்டுவிடும் அபாயமும் உண்டு. இந்த அம்சங்களை உணர்ந்த சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாகும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை பயமில்லாமல் எதிர்கொள்ளும், உண்மை பேசும், சுதந்திரத்தை உயிரைப் போல நேசிக்கும், அறிவையும் அனுபவத்தையும் சேர்த்து வளர்த்து கொள்ளும் ஒரு சிறப்பு ராசியாகவே விளங்குகிறார்கள். இவர்களுடன் பழகினால் வாழ்க்கை சலிப்பாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய எண்ணம், ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். தங்களுக்குள் இருக்கும் நெருப்பை சரியான வழியில் பயன்படுத்தினால் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுக்கே ஒரு தனி பாதையை உருவாக்கி பிறருக்கும் வழிகாட்டியாக மாறுவார்கள். மேலும் தனுசு ராசி ஆண்கள் இயல்பிலேயே தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் வாழ்க்கையை நேர்மறையாக அணுகும் மனநலனுடன் இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் எதுவும் நடக்கும் என்ற பயம் இவர்களை கட்டுப்படுத்தாது. மாறாக நாம் சமாளித்து விடலாம் என்ற தைரியமான எண்ணமே மேலோங்கும். குடும்பம், வேலை, சமூக பொறுப்புகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுவதாக உணர்ந்தால் மனதுக்குள் ஒரு கலக்கம் தோன்றும். தங்களை நம்பியவர்களை ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணம் இவர்களிடம் ஆழமாக பதிந்திருக்கும். அதனால்தான் வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த பொறுப்புடன் வாழ்க்கையை நடத்துபவர்களாக தனுசு ராசி ஆண்கள் விளங்குவார்கள். தனுசு ராசி பெண்கள் எங்கு சென்றாலும் ஒரு தனி ஒளியைப் போல கவனம் ஈர்ப்பார்கள். அழகு என்பது இவர்களுக்கு வெறும் தோற்றத்தில் மட்டுமில்லை, சிந்தனையில், பேச்சில், செயல்களில் வெளிப்படும். அறிவுச் செழுமையே இவர்களின் உண்மையான அழகு. எந்த விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்புவார்கள். காரணம் தெரியாமல் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றில் பரஸ்பர மரியாதையும் புரிதலும் இருந்தால் முழு மனதோடு அர்ப்பணிப்பார்கள். ஆனால் தங்களுடைய தனித்துவம், கனவுகள், சிந்தனை, சுதந்திரம் அடக்கப்படுவதாக உணர்ந்தால் மனதுக்குள் மௌனமாக பின்வாங்கும் தன்மை இவர்களிடம் காணப்படும். தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அது எப்போதும் உற்சாகம் நிறைந்ததாக, புதிய அனுபவங்கள் நிரம்பியதாக இருக்கும். காதலிக்கும் போது முழு மனதோடு நேசிப்பார்கள். சிறு விஷயங்களுக்காக சண்டை போடுவதில் இவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரே மாதிரியான பழக்கங்கள், சலிப்பூட்டும் நடைமுறைகள் இவர்களின் காதலை மெதுவாக மங்கச் செய்யலாம். காதலில் சுதந்திரம், நம்பிக்கை, நேர்மை இருந்தால் அந்த உறவை உயிர் போல காப்பாற்றுவார்கள். தங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு நல்ல நண்பனாகவும் பயண துணையாகவும் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் உள்ளார்ந்த ஆசை. திருமணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அதிக ஆடம்பரத்தை விரும்பாமல் மன ஒற்றுமையை முக்கியமாக
முக்கியமாக கருதுவார்கள். வாழ்க்கை துணையுடன் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை இவர்களிடம் இருக்கும். சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் நேரடியாக பேசி தீர்க்க முயல்வார்கள். ஆனால் அடிக்கடி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது அல்லது சந்தேகங்கள் அதிகரிக்கும் போது மனதளவில் காயம் ஏற்படலாம். பரஸ்பர நம்பிக்கைகளையும் சுதந்திரமும் இருந்தால் தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை நீண்ட காலம் மகிழ்ச்சியாகவே நீடிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை ஒரு கருவியாகவே பார்க்கிறார்கள். அது வாழ்க்கையை அனுபவிக்க உதவும் ஒரு சாதனம் என்ற எண்ணமே அதிகம். சேமிப்பை விட அனுபவங்களை முக்கியமாக கருதும் மனப்பான்மை சில நேரங்களில் செலவுகளை அதிகரிக்க செய்யலாம். ஆனால் சரியான வழிகாட்டல் கிடைத்தால் வருமானத்தை உயர்த்தும் வாய்ப்புகளை மிக வேகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். வெளிநாட்டு தொடர்புகள், பயணம் சார்ந்த வேலைகள், கல்வி, ஆலோசனை போன்ற துறைகள் இவர்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சியை தரும். செலவிலும் சேமிப்பிலும் சமநிலை வைத்தால் வாழ்க்கையில் பொருளாதார பாதுகாப்பு உறுதியாகும். ஏனென்றால் ஆரோக்கியமான விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக உற்சாகமாக இருப்பார்கள். அதேபோல உடல் சுறுசுறுப்பாக இருந்தாலும் மன அழுத்தத்தை கவனிக்காமல் விட்டுவிடும் பழக்கம் சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதிக வேலை, அதிக பயணம், தூக்க குறைவு ஆகியவை உடலை சோர்வடைய செய்யும். யோகா, தியானம், நடைப்பயிற்சி போன்றவை இவர்களுக்கு மிகவும் நல்லது. மனதை சுதந்திரமாக வைத்து கொள்ளும் பழக்கம் இருந்தால் உடல் ஆரோக்கியம், மன அமைதியும் நீடிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை மூட நம்பிக்கையாக அல்ல, வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு வழிகளாகவே பார்க்கிறார்கள். கடவுள், தர்மம், கர்மா, வாழ்க்கை நோக்கம் போன்ற விஷயங்கள் ஆழமான சிந்தனை இவர்களிடம் இருக்கும். ஆன்மீக பயணம் என்பது கோவில்களுக்கு செல்வது இடமல்ல, தன்னைத்தானே அறிதல், பிறரை புரிந்து கொள்ளுதல், வாழ்க்கையை அர்த்தமுள்ளமாக்குதல் என்பதே இவர்களின் தத்துவம். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்த நட்சத்திரம் வாழ்க்கையின் பல அம்சங்களையும் பிரதிபலிக்கும். ஒவ்வொரு நட்சத்திரமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேறு வேறு ஆற்றல்களை, சவால்களை, வாய்ப்புகளை தருகிறது. குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆர்வம், தைரியம், சிந்தனை ஆழம் ஆகியவற்றால் சிறப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் மனதில் எப்போதும் உண்மை என்ன என்ற கேள்வி தோன்றும். வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள தைரியம் அதிகம். ஆனால் கொஞ்சம் கட்டுப்பாடு குறைவு காரணமாக சோர்வும் ஏற்படலாம். பண்பில் நேர்மையும் நேரடி மனப்பான்மையும் அவர்களுக்கு தனித்துவம் தருகிறது. அது மட்டுமில்லாமல் உற்சாகத்தின் மறு உருவமாக இருக்கும் தனுசு ராசியினர் தங்கள் குணத்திற்கு ஏற்ற வகையில் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் இருப்பார்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் கிடைக்கும். மன வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு தினமாக இருக்கும். உங்கள் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்பாராத வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நம்பிக்கையுடன் இருங்கள், எதிர்பார்த்த வளர்ச்சியை காணுங்கள். தனுசு ராசியின் காதல் வாழ்க்கை அன்பை கோரும் ஒரு மாதமாக இருக்கும். அதாவது உங்கள் காதல் துணை உங்கள் அன்பை எதிர்பார்ப்பார்கள். உறவில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வர முயற்சி செய்வார்கள். நிதி ரீதியாக உங்களை தயார் செய்து கொள்ளும் ஒரு சிறப்பு மாதமாக இருக்கும். உங்கள் காதல் துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சில சிறப்பு பரிசுகளை வாங்கி அளிப்பீர்கள். காதல் முடிவை சந்தித்த நபர்கள் தங்கள் முன்னாள் காதல் உறவுடன் மீண்டும் இணைய வாய்ப்புகள் பெறுவார்கள். உறவை புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பினை பெறுவார்கள். காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும். குடும்ப உறவுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் வாய்ப்பும் கிடைக்கும். ஏற்கனவே திருமணம் முடித்த தனுசு ராசி பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் விதமாக சுயதொழில் தொடங்குவார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவுடன் தொழிலை விரிவாக்கம் செய்து தொடர்பான முக்கிய முடிவினையும் எடுப்பார்கள். இதனிடையே வீட்டில் இருக்கும் இளையவர்களின் திருமண காரியங்கள் குறித்து முக்கிய முடிவும் எடுப்பும் வாய்ப்பும் காணப்படுகிறது. தூரத்து சொந்தம் ஒருவரின் வழியை நல்ல வரன் கிடைக்கும். விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. தனுசு ராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது தன்னம்பிக்கையுடன் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அதாவது உங்கள் மனதில் முடங்கியிருந்த திட்டத்தை செயல்படுத்துவீர்கள், அதில் வெற்றியும் காண்பீர்கள். புதன் கிரகத்தின் பார்வை உங்கள் பேச்சாற்றலை மேம்படுத்தும், புதிய ஒப்பந்தங்களை கொண்டு வரும். தொழில் வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் சந்திக்கும் நபர்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான வழிகளை கொண்டு வருவார்கள். வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத் தருவார்கள். சக ஊழியர்களின் உதவியுடன் தொழில்முறை வாழ்வுக்கு தேவையான திறமைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டங்களையும் செயல்படுத்துவீர்கள். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி நேயர்கள் தினமும் குருவின் பார்வை இருப்பதால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஆண்டின் இறுதி நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் புதிய திட்டங்களை உருவாக்கும் மாதமாக அமையும். தடைப்பட்டு நின்ற காரியங்கள் வேகம் எடுக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். நீண்ட மாதங்களாக கைக்கு வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். புதிய முதலீடுகள் செய்ய சாதகமான சூழல் நிலவுகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் நிலவும். குடும்ப
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப செய்திகள் வந்து சேரும். மன அழுத்தம் குறையும். சனி பகவானின் தாக்கத்தால் முதுகு அல்லது கால்வலி போன்ற சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்கலாம். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தும் மாணவர்கள் வெற்றியை பெறுவீர்கள். லட்சுமி நாராயணனை வழிபடுவது பொருளாதார உயர்வை தரும். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் நமோ நாராயணா 108 முறை ஜபிக்கவும். வயதானவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் செய்வது சிறந்தது. அதேபோல் தனுசு ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும். நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான யோகங்கள் உண்டாகும். 2ஆம் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். இந்த மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். வயிற்றில் கழிவுகள் போகும் பாதை, தண்ணீர் வெளியே செல்லும் பாதையை பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களில் இரத்த அழுத்தத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். திரிகோணங்களில் பலர் மிகுந்த கிரகம் இருக்கும் போது எதிர்பார்க்காத பணம், திருமணம், வீட்டிற்கு எதிரான திருமணங்கள் ஏற்படுவதற்கான யோகம் உள்ளது. தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை எல்லாம் நன்றாக இருக்கும். பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது. விரயத்தை குரு பகவான் கட்டுப்படுத்துவார். அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது நிறைய பணத்தை கொடுப்பார். பெரிய கிரெடிட் கார்டு, சிக்கலான லோன்கள் போன்ற பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வருவீர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் வேறு இடமாற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள். தப்பான விஷயங்களுக்குள் இறங்காமல் இருப்பது ஏற்றத்தை தரும். சட்டவிரோத செயல்களில் சிக்கும் அபாயம் உள்ளதால் கவனம் தேவை. செயலுக்குள் செல்லக்கூடும் அளவுக்கு வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை. இந்த புத்தாண்டில் பணம், பொருளாதாரத்தில் நிம்மதிகள் ஏற்படும். பணத்துக்கான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். எதிர்பார்க்காத பெரிய லிஃப்ட் உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலை அதிகளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. சவாலான காலகட்டமாக இருக்கும். ஆனால் போராடி வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷம் 70%, பொருளாதாரம் 75% நன்மைகள் உண்டாகும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் வெற்றி பெற சில முக்கிய அம்சங்களை மனதில் வைத்தால் சிறந்த பலன்களை பெறுவார்கள். திட்டமிடல் திறன். செயல்பாட்டை திட்டமிட்டு நடக்கும் போது வெற்றி உறுதி. பல்வேறு அனுபவங்கள். புதிய துறை பயணம். கலாச்சாரம் மூலம் அறிவை விரிவாக்கல். நோக்கம் மிகுதியான இலக்குகள். சிறிய இலக்கங்களை விட உயர்ந்த இலக்கங்களை நோக்கி செயல்படுதல். தன்னம்பிக்கை பிளஸ் நெகிழ்வு. கடின சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை உறவுகளில் நெகிழ்வு. இவை அனைத்தும் சேரும்போது தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பழுப்பு, கார்ப்பரேஷன் நன்மை தரும். அதிர்ஷ்டக்கல் நீலகாந்தம், நீலகிரி மனசாந்திக்கும் வாய்ப்பு. அதிர்ஷ்ட திதி புதன். நாள் பிறந்தவர்கள் பெரிதும் வளம் பெறுவார்கள். பரிகாரம் வெண்பருப்பு, கடலை, துளசி தூளிகள். தியானம், யோகா வாழ்க்கையில் சமநிலையை உருவாக்கும். இந்த பரிகாரங்கள், அதிர்ஷ்ட அம்சங்கள் ஆகியவற்றை தினசரி அல்லது வாராந்திர முறையில் கடைபிடித்தால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வளம், மனசாந்தி, உறவுகள் மற்றும் தொழிலில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகும். மேலும் புதிய ஆரம்பங்கள், புதிய வேலை, பயணம், கல்வி முயற்சிகள் மற்றும் புதிய மனிதர்களுடன் தொடர்பு, ஆன்மீக மன அமைதி, தியானம் மற்றும் ஆன்மீக பயணங்கள் முன்னேறும். சவால்கள். வாழ்க்கையில் சில தடைகள் மற்றும் தவறான தகவல்கள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் நேர்மை மற்றும் தைரியத்துடன் கடந்து செல்ல முடியும். இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி, அனுபவங்கள், வெற்றி ஆகிய 3 அம்சங்களும் முக்கியமாக இருக்கும். காதல் வாழ்க்கை. இந்த ஆண்டில் தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிக உண்மையானது, உற்சாகமானது, சவால்களும் அனுபவங்களும் நிறைந்தது இருக்கும். நிலைத்துறையில்லா உறவுகள் தற்காலிகமாக மாறலாம். பழைய காதல் நினைவுகள் மீண்டும் புதுமையாக எழும் வாய்ப்பு. புதிய சந்திப்புகள் புதிய உறவுகளை உருவாக்கும். ஆனால் உண்மையை மட்டும் முன்னிலைப்படுத்தினால் உறவு மலரும். திருமணம் மற்றும் உறவு பொருத்தங்கள். பொருத்தமான ராசிகள் மேசம், ரிஷபம், துலாம். உறவு மலரும். கட்டுப்பாடு குறைவான உறவுகள் சிக்கல்களை உருவாக்கும். மனதை திறந்த பேச்சு நடத்துவது நல்லது. பரஸ்பர நம்பிக்கை, அன்பு, உண்மை என்பதே உறவின் முக்கிய அடித்தளம். இந்த ஆண்டில் தனுசு ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் சிறந்த வாய்ப்புகளை சந்திப்பார்கள். தொழில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை மற்றும் ஆலோசனை துறை மூலம் வருமானங்கள் அதிகரிக்கும். செலவு நிர்வாகம் குறைவாக இருந்தால் சிறிய நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் வளம் பெரிதாகவும் நீடிக்கும். புதிய திட்டங்கள், புதிய தொழிற்சங்கங்கள், பயணத்தை சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகம். கல்வி, ஆலோசனை, வெளிநாட்டு தொடர்புகள், பத்திரிகை மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகள் சிறந்த வெற்றிகளை தரும். தன்னம்பிக்கை மற்றும் திட்டமிடல் திறன் ஆகவே காப்பாற்றும் முக்கிய விஷயங்கள். உடல் ஆரோக்கியம் சாதாரணமாக நல்லது. ஆனால் வேலை பயணம் அதிகமாக இருந்தால் சோர்வுகள் ஏற்படும். மன அழுத்தம் குறைவாக யோகா, தியானம் மற்றும் நடைபயிற்சி வழக்கமாக மேற்கொள்ள வேண்டும். சிறு கவனக்குறைவுகள் காரணமாக சிறிய உடல் சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தை கவனிப்பது முக்கியம். வெளிநாட்டு பயணங்கள், கல்வி பயணம், தொழில் சந்திப்பு வாய்ப்புகள் அதிகம். புதிய கலாச்சாரங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் மனதை விரிவாக்கும். பயணம் அறிவின் விருத்தி, ஆன்மீக வளர்ச்சி.
அதிலும் முக்கியமாக தனுசு ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான விஷயங்கள் சில நடக்கும். அதே நேரம் தொழில் வாழ்க்கையில் பல மாதங்களாக எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்கும். பொருளாதார நிலை மற்றும் ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் காணப்படும். குடும்ப உறவுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வர இல்லத்தில் மகிழ்ச்சிகள் நிரப்புவீர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் காதல் துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து செயல்படுவது அவசியம். நீண்ட காலமாக காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள். தனது காதல் துணையை புரிந்து வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் தங்கியிருக்கும் நபர்கள் காதல் துணையை சந்திக்க நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்றைய மாதம் உங்கள் காதல் துணையுடன் நீங்கள் செலவிடும் நேரம் உணவு பரிமாற்றத்திற்கு உதவி செய்யும். ஒருவரொருவர் நன்கு புரிந்து கொள்ளும் வாய்ப்பினையும் கொண்டு வரும். ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். குறிப்பாக நிதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். திருமணம் முடித்த தனுசு ராசி பெண்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தி பெறும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. திருமணம் முடித்த ஆண்கள் தங்கள் வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது அவசியம். கணவன் மனைவி என இருவரும் மனமிட்டு வெளிப்படையாக பேசுவது அவசியம். உறவில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதும் அவசியம். தனுசு ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை நீங்கள் பெறலாம். படைப்பாற்றல் மேம்படும். கலைத்துறையில் சாதிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு, நேர்காணலில் பங்கேற்கும் நபர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. உங்கள் விருப்பம் போல் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டாண்மையில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வகையில் சில ஒப்பந்தங்களை முடிப்பார்கள். பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களுக்கு பணத்தை கடனாக அளிப்பது திரும்ப பெறுவதில் சிக்கலை கொண்டு வரும் விரிசலில் உண்டாக்கும். எச்சரிக்கையுடன் இருங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரும் அமைப்புள்ளது. தொழில் உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷமான அமைப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சிறிய குழப்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளில் மேன்மை ஏற்படும். சளி தொடர்பான தொந்தரவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் உண்டாகும். பெரிய நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நன்மைகளை தரும். சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கும். அனைத்து விதமான விஷயங்களிலும் நன்மைகள் ஏற்படும். மேல் அதிகாரிகளிடம் தர்க்கம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் அதிக வேகத்துடன் மறைமுகமான எண்ணத்துடன் இருப்பதையும் தவிர்ப்பதும் நல்லது. பேப்பர் போடுகிறேன், ராஜினாமா செய்கிறேன் என்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பதும் நன்மைகளை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயங்களில் இந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள், ஜிஎஸ்டிகள், இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. செல்வாக்கு தொடர்பான சிக்கல் வரும் வாய்ப்புள்ளதால் பொறுமை காப்பது நன்மைகளை தரும். அவசரப்படுவது, மேல் அதிகாரிகள் தெரிந்தவர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பண விஷயங்களில் பஞ்சம் இருக்காது. திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. நரம்பு, தலைவலி, கழுத்து பகுதி சுளுக்குகள் போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. நவக்கிரகத்தில் இருக்கும் புதன் வழிபாடு நன்மைகளை தரும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சில நேரங்களில் எதிர்பாராத சிக்கல்கள் மற்றும் மாற்றங்கள் உங்கள் திட்டங்களை பாதிக்கும். தீர்வு: மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு மாற்றங்களை ஒரு புதிய வாய்ப்பு என்று பார்க்கவும். உறவுகளில் மாறுதல்: பழைய உறவுகள் சில மாற்றங்களை எதிர்கொள்ளும். சில நம்பிக்கைகள் சிரமத்தை உருவாக்கும். தீர்வு: பரஸ்பர பேச்சு, புரிதல் மற்றும் நேர்மையான அணுகுமுறை. வேலை மற்றும் தொழில் வாழ்வில் சில இடர்பாடுகள் ஏற்படும். திட்டமிடல் குறைவால் ஒழுங்குகள் பாதிக்கும். தீர்வு: திட்டமிடல், முன்னறிவு, ஆலோசனை, மிகச்சிறந்த வெற்றி. அதிக வேலை, பயணம், அதிக மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். தினசரி யோகா, தியானம், நடைப்பயிற்சி, ஆரோக்கிய உணவு, உடல் மனநிலை சமநிலை. தினசரி பரிகாரம்: காலை வளர்ந்த துளசி தண்ணீர் அருந்துதல். வெண்பருப்பு, கடலை பயன்படுத்தி ஆன்மீக சாதனை. சூரிய பகவான் அல்லது வெள்ளி பகவானிடம் தூய திருத்த வழிபாடு. நீலகாந்தம் அல்லது நீலகிரி கல் வைத்து காப்பு. தினசரி 15-20 நிமிடம் தியானம் மற்றும் மன அமைதி பயிற்சி. வாழ்க்கையின் நோக்கங்களை எழுதி பார்வையிடுதல். பணம் சம்பாதிக்கும் முன் திட்டமிடல் மற்றும் செலவு கண்காணிப்பு. நல்ல ஆலோசனை, புத்தகம் படித்தல், புதிய தொழில் திறன் கற்றது. காலை எழுந்தவுடன் தண்ணீர் அருந்தி தியானம் மற்றும் யோகம் செய்யவும். தினசரி இலக்குகளை குறித்தே திட்டமிடல் முன்னேற்றத்திற்கு வழி. பணியிலும் உறவிலும் புரிதல், நேர்மை அடிப்படையாக நடக்க வேண்டும். இரவு 10 to 11 மணிக்கு தூங்கும் பழக்கம் உடல் ஆரோக்கியம். வாரம் ஒருமுறை புது அனுபவம், பயணம், கற்றல், அறிவு, வளர்ச்சி. குறிப்பிட்ட நட்சத்திர வாரியான ஆதரவு. மூல நட்சத்திரம் சவால்களை நேர்மையாக எதிர்கொள்வதில் அதிக உதவும். பூராடம் நட்சத்திரம் உறவுகள் மற்றும் பணியில் உள்ள சீர்திருத்தம் அதிகம். உத்திராடம் நட்சத்திரம் ஆன்மீகம் மற்றும் புதிய அனுபவங்கள் முன்னேற்றம் தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பழுப்பு, கார்ப்பரேஷன்ஸ். அதிர்ஷ்ட கல் நீலகாந்தம், நீலகிரி.
அடுத்ததாக திருமணத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நேர்மை மற்றும் உண்மை விருப்பம் முக்கியமாகும். கட்டுப்பாடு குறைவாக இருந்தால் சில சிக்கல்கள், ஆனால் நேர்மையான உரையாடல் மூலம் தீர்வுகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை நண்பனாகவும் பயண துணையாகவும் இருக்க வேண்டும் என்பதே தனுசு ராசிக்காரர்களின் விருப்பம். திருமண பொருத்தமான ராசிகள் மேசம், ரிஷபம், துலாம். பணியிட முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை, ஆலோசனை, கல்வித்துறை மூலம் வருமானங்கள் அதிகரிக்கும். செலவு நிர்வாகம், திட்டமிடல் இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கும் அபாயம், ஆனால் திட்டமிடல் வெற்றி உறுதி. திட்டமிடல் மற்றும் முன்னெடுவு, புதிய அனுபவங்கள் மற்றும் திறன் வளர்ச்சி. தன்னம்பிக்கை மற்றும் நெகிழ்வு, ஆலோசனை மற்றும் புத்தகம் படித்தல். அதிக வேலை மற்றும் பயணம் காரணமாக சோர்வுகள் ஏற்படலாம். தினசரி யோகா, தியானம், நடைப்பயிற்சி கடைபிடிக்க வேண்டும். தூக்கத்தை சரியாக பின்பற்றுதல் அவசியம். சிறு கவனக்குறைவுகள் உடல் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். மன அழுத்தம் குறைய வேண்டும். வெளிநாட்டு பயணங்கள், கல்வி பயணம், தொழில் சிந்திப்பு வாய்ப்புகள் அதிகம். புதிய கலாச்சாரங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் மனதை விரிவாக்கும். பயணம், அறிவின் விருத்தி, ஆன்மீக வளர்ச்சி. சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.